கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி தான். அவர் பார்த்து படிச்சாரு, அவர் தான் சொல்லு, அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. நம்ம சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் வைத்து தான் விவாதித்தோம். அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். இப்போ அதுக்கு எதிராகவே நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிற்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிற்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் வந்து நமக்கு அவங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போகுதுன்னா இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் நம்ம இந்த காவேரி விவகாரத்தில் கர்நாடகம் வந்து தொடர்ந்து வந்து காவேரி ஆணையத்திற்கும் காவேரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவையை வந்து மதிக்காமல் நமக்கு இப்போ 3500 கனஅடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியிலும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அவங்க காவேரி இவங்க அவருடைய முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் வந்து தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கனஅடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நமக்கு வர வேண்டிய அதாவது மொத்த ஃப்ளோவில் நம்ம ஒரு ரெப்போ டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குது. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு இன்று முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் வருகிற திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதாவது ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு, அவர்நாள் தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு வந்து இல்ல நீங்க வந்து இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதுக்கு எதிராக இப்ப போய் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஸோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி தான். அவர் பார்த்து படிச்சாரு, அவர் தான் சொல்லு, அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, நாங்க கொடுத்தோம், ஆனா நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு, அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் வந்து இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி எதிர்கட்சி நீங்க ஒத்த கருத்துடன் நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். நமக்கான தேவை நம்மளுடைய நீரை பெறுவதற்கு, அதுக்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் முதல்வர் செஞ்சுட்டு வர்றாரு, எல்லா வகையிலும் ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. இவங்க சட்டசபையில் இருக்கிற வரைக்கும் தீர்மானத்திற்கு எல்லாம் படிச்சு எல்லாம் பார்த்து தானே தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அப்ப திரு எடப்பாடி இருந்தால் எல்லாம் இருந்தாங்க. முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சு எதிர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 நாளுக்கு வந்து சொல்லிட்டு இப்ப 2 நாளுக்கு முன்னாடி திடீர்னு போய் உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தால் இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்க? நம்மளுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியும். சோ அதற்கான தேவை நம்ம சட்டசபையில் அனைத்து கட்சிகளையும் வைத்து தான் விவாதிச்சோம். அனைத்து கட்சிகளையும் வைத்து தான் விவாதிச்சு அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். இப்போ அதுக்கு எதிராகவே நீங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிற்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிற்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் வந்து நமக்கு அவங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போகுதுன்னா இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவீங்க? எந்த ஸ்டாண்ட் இல்ல அவர்களா இப்ப அங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே மனதோடு நமக்கு கொடுக்கூடாது நிக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து நம்மளுடைய அப்ரோச்சில் எல்லாரும் டிஃபரெண்டா இருக்காங்க. நம்ம என்ன அப்ரோச் எடுக்கணுமோ அந்த அப்ரோச்சை தமிழக அரசு எடுக்க வேண்டும். நமக்கு வந்து தண்ணீர் பெறுவதற்கான பல அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச்சில் இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்படி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் முதல்வர் ஆராய்ந்து செயல்பட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். இல்ல நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு சில பேர் வந்து நமக்கு ட்ரிபியூனல் வேணாங்கிறாங்க, வேணான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிக்கிறாங்க. இதுல முரண்பட்டு நிக்கிற போது அவர்கள் ஆல்ரெடி அதுக்கு முரண்பட்டு வழக்கு தொடுத்த பிறகு இல்ல நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? நம்ம சட்டசபையில் எல்லாரும் எல்லா கட்சியும் சேர்ந்து விவாதிச்சு மொத்தமாக தானே ஒரு மனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. சோ அதற்கு மேல என்ன இருக்கு? சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம்? அங்கேயே நிறைவேற்றப்பட்டது. என்ன இல்ல ஒரு மனதாக ஒரே குரலாக இருந்தால் பரவாயில்லை. இவர்களுடைய எண்ணம் எதுவோ இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் செயல்படும் இவர்களை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது.
சார், வெளிப்படை அரசுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. அங்க இருக்க முதல்வர் வந்து வர்றாருன்னு சொல்றாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்வர் வராருன்றாங்க. அதுக்கப்புறம் வர வேண்டாம், அதாவது சரியில்லை அப்படின்னு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எல்லா வகையிலான இது சுமூக தீர்வு காரணங்களுக்கும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்திற்கும் ஆராய்ந்து கொண்டு வந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை வைக்க முடியல, அது எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக எடுப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் இப்போதைக்கு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தான் அவர் வந்து இப்போ 1 மாசம் 2 மாசம் என்னென்ன இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் என்னென்ன முடிவு எடுத்தார்கள், இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எப்படி இதுக்கு தீர்வு காணப்பட்டுச்சு, அனைத்தையும் ஆராய்ந்தார். ஆராய்ந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுத்துட்டு இருக்கிறார். அதன்படி தான் வந்து இப்போதைக்கு கர்நாடகா செல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. பட் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் முதல்வர் வந்து முடிவெடுத்து அனௌன்ஸ் கூட்டணி கட்சியாவது கூட்டு ஒரு ஆலோசனை போட்டுக்கலாம். இல்ல நம்ம இல்ல கூட்டணி கட்சிகளுடன் கண்டிப்பாக முதல்வர் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவரிடம் ஆலோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆலோசிச்சு தான் கண்டிப்பா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதெல்லாம் சேர்த்து தான் முடிவுகள் இருக்கு. இல்ல 3500 கனஅடி வந்து 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் நீங்க போன கடந்த 3 மாதத்தில் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வந்து 17 டிஎம்சி கிட்ட இருக்கு. சோ அதையும் சேர்த்து தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க தேவையானப்ப திறந்து விடுறோம், நம்ம உச்சநீதிமன்றம் போறப்ப திறந்து விடுறதும், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போகாம இருக்க முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இது தொடர்கதையா இருக்குது. இதுக்கு ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான வழக்காக இருக்கும். இதை தொடர்ந்து நடத்துவோம். கண்டிப்பாக இது வந்து இந்த வழக்கோடு கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் அவங்க தண்ணி திறந்து விடலையோ இது தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை இந்த வழக்கு தொடர்ந்து என்ன மாதிரியான தீர்வு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா இது வந்து வாரியம்ன்றது அமைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆணையம்ன்றனால சரியா அவங்க பரிந்துரை தான் பண்ண முடியும். இல்ல பரிந்துரை தான் பண்ண முடியும், அதை எடுத்து அவங்களால கையாள முடியாது. வெற்றி கழக அரசு வந்து என்ன கேட்க போறீங்க? வாரியம் கேட்க போறீங்களா என்ன மாதிரி? இல்ல வாரியம் நம்ம இப்ப கேட்டு நமக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் இப்ப தண்ணீர் திறக்கிறதுக்கான இதை வந்து கொண்டு வரோம். வாரியத்திற்கு கேட்க போறோம். இவர்கள் அதுக்கும் சரி செவிசாய்க்கவில்லை. நமக்கு தேவையான தண்ணீரை வேண்டும்ன்றதெல்லாம் நம்ம கேட்க போறோம். அது இல்லாமல் வாரியத்திற்கு தனி வழக்காக தொடுக்க வேண்டும். அதுவும் விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாமே தனித்தனி மேகதாது வாரியம் எல்லாமே தனித்தனியான வழக்கு, தனித்தனி வழக்காக தான் தொடுக்க முடியும். அதற்காக தனி வழக்காக தொடுக்கப்படும். தண்ணி கொண்டு வந்துருவாரு. இல்ல கண்டிப்பா இதுதான் நமக்கு இருக்க வழி. அந்த வழியை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வழக்கை நம்ம சரியாக கையாளாமல் நம்ம போய் வழக்கு பதிவு செய்யப்போ அவங்க தண்ணி திறந்துருவாங்க, உடனே அப்புறம் நீங்க விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான 17 டிஎம்சி இருக்கு. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் அப்படி நமக்கு கடந்த 3 மாதத்துல வந்த மழையில் அந்த ஃப்ளோவில் அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் வந்து 57 டிஎம்சி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தம் இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்கு. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடநிலை மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறாங்களோ அதை திறந்து விடுவதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அங்க அரசியல் அவங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் 100 வருஷமா அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய உரிமைகளை நம்ம நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடன் சேர்ந்துகிட்டு நம்ம கூட இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இங்க செயல்படுறதா நமக்கு வருத்தமான செயல். அதையும் தாண்டி இந்த வழக்கு இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அடுத்தடுத்த லீகல் ஸ்டாண்ட் என்ன பண்ணணும்னு முதல்வர் வந்து வெளியிடுவார். அவங்களுக்கு ஏதாவது நிவாரணங்கள் அந்த மாதிரி அசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சைடுல இருந்து இல்ல பண்ண முடியல, குறுவை பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதுக்கான ஆலோசனைகளும் அசஸ்மெண்ட்டும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் இல்ல ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும்.